சிவன. எது இல்லாததோ அது சிவ. ஒன்னும் இல்லாம இருந்தது. முதல் அதிர்வு வந்தது. அதிர்வு வந்தோட படைத்தல் ஆரம்பிச்சிடுச்சு. அதனால சிவனுக்கு முதலாவது ரூபம் என்னன்னா ருத்ர. சத்தம் பண்றான், கத்திக்கிறான். கோவம் ஒன்றும் இல்லை, நாம அப்படி நினைச்சுக்கிறோம். கோவம் இல்லாதது எல்லாமே மனிதனுடைய மனத்துல தான். சத்தம் அமைதியா ஒன்னும் இல்லாம இருந்து சத்தம் வந்தோட அதிர்வு வந்தோட படைத்தல். சும்மா ஒரு ஆர்ப்பாட்டமான ஒரு சத்தத்துல இருந்து பலவிதமான சத்தங்கள் வந்துருச்சு. அப்படின்னா பலவிதமான அதிர்வுகள் வந்துருச்சு. பலவிதமான அதிர்வுகள் வந்துருச்சுன்னா பலவிதமான உருவங்கள் வந்துருச்சு. இதுதான் படைத்தல். இதனால படைத்தலுக்கு சத்தத்துக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு தொடர்பு இருக்குது. எப்போ நாம் இந்த சத்தங்கள் நல்ல ஒரு அழகான நிலையில இணைஞ்சுக்கிறது எப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிறோமோ, அப்போ நமக்கு தெரியாமையே படைத்தலுக்குள்ள நமக்கு ஒரு இணைஞ்சு போற ஒரு தன்மை இருக்குது.